ஓகே, ரணேஷ்குமார் வந்து அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறார். இந்த ஒரே முகவரியில் இருப்பது வந்து அது வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, அதனால் இந்த கூடுதல் வாக்காளர்கள் இந்த 0 டோர் நம்பர் கதவு எண் என்றால் அந்த இடத்துல வந்து அவங்க பிளாட்ஃபாரத்தில் அவங்க வீடு இல்லாதவர்களோட வந்து நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான முயற்சி அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் அளித்திருக்கிறாங்க. இது தொடர்பான வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது. இருந்த போதிலும் நீங்கள் கூறிய அந்த சந்தேகங்கள், அசோகா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அளித்த அந்த சந்தேகங்கள் மற்றும் இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் மற்றும் இந்த விசாரணை அமைப்புகளோடு கூட்டணி வைத்து கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த 3 முறையும் ஆட்சிக்கு வந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள இயலுமா? ஏனென்றால் மக்கள் செல்வாக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடு முழுவதும் தென் மாநிலங்களில் இல்லை என்றாலும் மற்ற மாநிலங்களில் நாம் இருப்பதை வந்து மறுக்க முடியாது. என்று 240 என்று அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற முடியாத நிலையில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த அனைத்து வெற்றியுமே இந்த மோசடி மூலமாகத்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா சார்? இல்லை, அதாவது பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து இந்த தேர்தல் முறையவே அவர்கள் வந்து நீர்த்து போக செய்கின்ற வேலையை நீண்ட காலமா வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 1988 அவங்க வந்து தேர்தலில் பங்கெடுக்கும் பொழுது அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து அந்த சதவீதத்துக்கும் 2019 பெற்ற வாக்குகள் சதவீதத்திற்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கு. அதையும் வந்து அந்த சப்யாஜி தாஸ் வந்து அதுல வந்து அதை வந்து விளக்கப்படுத்துறாரு. அவங்க அன்னைக்கு வந்து வெறும் 6% எடுத்தவங்க 2019 வந்து அவங்க வந்து சதவீதம் கூட்டுறாங்க. அதுக்கடுத்து நீங்க வந்து 2019 வந்து எல்லா மாநிலங்களையும் வந்து மோடி அலைன்னு சொல்லி ஒரு போக்கஸ் பண்ணாங்க. இதன் மூலமா அவங்க என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இங்க இருக்கிற ஜனநாயக அமைப்புகளை பூரா அவங்க வந்து காலி பண்ணிட்டு, அச்சுறுத்தல் மூலமா அவர்கள் காலி செய்துட்டு அவர்கள் அதை கையகப்படுத்தி விட்டு தான் இந்த வேலையை செய்யறாங்க. அதாவது மிக முக்கியமா வந்து IAS ஆபீசர்ஸ் புறந்தள்ளிட்டு அந்த இடத்துல வந்து மாநில சிவில் சர்வீஸ் அதிகாரிகளை நியமிச்சு அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தான் இந்த வேலையை செய்யறாங்கன்னு சொல்லிதான் அவரு அசோகா யூனிவர்சிட்டியுடைய பேராசிரியர் வந்து குற்றம் சுமத்துறார். இந்த குற்றச்சாட்டை இதுவரை வந்து ஞானேஷ்குமார் போன்றவர்கள் மறுக்கல. தேர்தல் ஆணையம் வந்து முதல்ல 2023 தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த விதியை மாற்றுவதற்கு காரணமே அடிப்படையில் இந்தியாவினுடைய ஜனநாயக அமைப்பு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் நடத்தணும். ஆனா அந்த தேர்தல் ஆணையத்தை இவங்க வந்து கையகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னும் போது எப்படி அடிப்படையில அது வந்து ஒட்டுமொத்தமா வந்து கேள்விக்குள்ளாகுதுல. தேர்தல் ஆணையத்தை இப்ப அவர் கையில தான் கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. அவங்க யாரை நியமிக்கிறாங்களோ, பெரும்பான்மை யாரை நியமிக்கிறாங்களோ அவங்களதான் நடக்கும். அதனால நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்துல வந்து எப்படி இவ்வளவு 3 தேர்தல் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, 3 தேர்தலையும் வந்து எப்படி எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. கடந்த தேர்தல்ல 2024 தேர்தல் தொடர்பா வந்து மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினாரு? நாங்கள் 400 இடங்களுக்கு மேல நாங்க வந்து வெற்றி பெறுவோம். காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியா கூட செயல்பட முடியாது, இந்த அவையில பார்வையாளர் மடத்துல தான் அது உட்காரும் சொன்னாரா இல்லையா? அப்ப எந்த பிள்ளைகள் இல்லாத சொல்ற எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்றாரு? ஆனா அதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து முறியடிச்சு மைனாரிட்டி அரசா இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா மக்கள் வந்து அவ்வளவு வந்து தெளிவோடு இருக்கிறாங்க, எச்சரிக்கையோடு இருக்கிறாங்க. அதை மீறிதான் இவங்க வந்து வாக்குகளை தேடி இருக்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து சில மாநிலங்களில் நம்ம அமலப்படுத்தி இருக்கிறோம். ஓகே சார், மணியர் ஓகே, நம்ம இப்போ இந்த வாக்காளர் பட்டியலில் லட்சக்கணக்கில் இந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டது மற்றும் அது தேர்தல் ஆணையத்தில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக பேசுகிறோம். தமிழ்நாடு அரசியலுக்கு நம்ம இப்போ வந்தோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக, காங்கிரஸ், விசிக தலைமையிலான அந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இருந்த போதிலும் அதிமுக பொதுச் செயலாளர் வந்து விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளை தான் அவர் விரும்பி அழைக்கிறார். அந்த அதிமுகவில் உள்ள அந்த பிரிந்த அணிகளை அழைப்பதை விட திமுகவில் உள்ள அணிகளை அழைப்பதற்கும் அங்கு திமுகவில் உள்ள கட்சிகளை இணைப்பதற்கும் அவர் தொடர்ந்து அழைப்புகள் விடுத்து அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. இப்போது இந்த கூட்டணி அரசியலில் அதிமுக கூட்டணி இப்போது அங்கு அந்த கட்சியில் உள்ள பல்வேறு அணிகளும் பிரிந்துள்ள ஒரு சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இழுப்பதற்கான அந்த முயற்சிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது நிறைவேறுமா சார் இந்த தேர்தலில்?
இல்ல அதாவது அவங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்கள்லயும் இந்த மாதிரி வந்து வலிமையா இருக்கின்ற கூட்டணியை, வலிமையா இருக்கின்ற கட்சிகளை, அதாவது வலிமையா இருக்கின்ற கட்சிகளை சிதைப்பது, வலுவா இருக்கின்ற கூட்டணியை வந்து உடைப்பது, இதுதான் அவங்களுடைய வேலை. இப்ப அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து வலிமையான ஒரு கட்சி. இன்னைக்கு அந்த கட்சியை சிதையுண்டு போவதற்கு காரணம் வந்து பாஜக தான். இன்னைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு அதிருப்தியில வெளிப்படையா வந்து அதிமுக தலைமை மீது அதிருப்தியை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். நீங்க வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் அதிமுகவை இன்னைக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு கட்சியாக மாற்றியதற்கு முழுமையான காரணம் வந்து பாஜக தான். இது வந்து இந்தியா முழுக்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது வந்து எந்த கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த அதிமுக உடைப்பது பலிக்குமா சார்? ஏன்னா மெயின் ஃபேக்டரா இபிஎஸ் அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க. மற்றபடி அதை தனி நபர்களா அப்படின்னு முதல்ல கொஞ்ச நாள் ஓபிஎஸ் டிடிவியை சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. திரும்ப அப்புறம் அப்போ அவர்களை கண்டுக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதனால எதுவும் மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல எல்லா மாநிலங்களிலும் மாநில கட்சிகளை ஒன்றுமில்லாமல் செய்வது அல்லது சிதைப்பது என்கின்ற உத்தியை தான் முதல்ல கையாளுறாங்க. ஏன்னா அரசியலில் மாநில கட்சிகள் தான் வந்து எல்லா மாநிலங்களும் வலிமையா இருக்கு, தேசிய கட்சிகள் வலிமையா இல்ல. காங்கிரஸை வந்து பலவீனப்படுத்தி தான் மாநில கட்சிகள் வளர்ந்தது. இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா, அப்ப நம்ம வலிமையா இருக்கணும், மாநில கட்சிகள் வந்து பலவீனப்படுத்தணும், அவர்கள் வலிமை குன்ற செய்யணும் அப்படிங்கறது அவங்களுடைய வேலை. அப்ப முதல்ல வந்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியை வந்து நம்ம பலவீனப்படுத்தினோம், அந்த இடத்துல நம்ம போய் உட்காரலாம் அப்படிங்கறது அவங்களுடைய இலக்கு. இப்ப இன்னைக்கு அதிமுகவை வந்து பலவீனப்படுத்திருக்காங்க. நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. யாரும் அதிமுக கூட கூட்டணி வைக்கல. அதிமுகவை பாஜக கையகப்படுத்தி கொண்டு மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்வதற்கு அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது அழைப்பு விடுக்கிறார்கள், அல்லது அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதான் நடக்குது. அப்ப அங்க வந்து இன்னும் கூட்டணி அமையல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஜனநாயக இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறது வலிமையா இருக்கிற கட்சி. இந்த கட்சிகள்ல வந்து யாருமே இடதுசாரிகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸ் பேரியக்கமா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் பாஜகவை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப பாஜக எதிர்ப்பு தான் இந்த கூட்டணியினுடைய மைய புள்ளி. அதனால அங்கிருந்து வந்து இந்த கூட்டணியில இருந்து யாரும் அங்க போக போறது இல்ல. ஆனால் அவர்கள் முயற்சி செய்யறாங்க, குளறுபடி பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க, குழப்பம் விளைவிப்பதற்கு முயற்சி செய்யறாங்க.